கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேளையில நம் வேதத்தை சற்று தியானிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த உலகத்துல அநேக காரியங்களினாலே மக்கள் அழிந்து போகிறார்கள். அநேக காரியங்களினாலே ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். அநேக காரியங்களினாலே ஜனங்கள் மரித்து போகிறார்கள். இன்றைக்கு அதை குறித்து தான் நாம் சற்று இந்த வேதத்தில் உள்ளபடி நாம் சில வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். என்னோடு கூட வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 22வது வசனமும் நாம் வாசிக்க கேட்போம். குறித்த நாளிலே ஏது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷனுடைய சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். பிரியமானவர்களே, இது ஒரு பொய்யான ஒரு வார்த்தை. ஜனங்கள் நம்புகிறார்கள். இன்றைக்கு அப்படிதான். கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும், இந்து மதமா இருக்கட்டும், இஸ்லாமியர் மதமா இருக்கட்டும், இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்கள் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும், எதையாவது ஒன்றை நம்பி அழிந்து போவார்கள், விலகி போவார்கள், மரித்து போவார்கள், செத்து போவார்கள், இழந்து போவார்கள். இப்படிப்பட்ட பல தரப்பட்ட சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கே ஏரோது சத்தத்தினாலே அவர் பேசுகிறார். அவர் கோபத்தினாலே பேசுகிறார். நான் அதனுடைய வசனங்களை நான் உங்களுக்கு அவர் யார் என்று நான் சுட்டி காமிக்கிறேன். அவர் கோபத்திலே பேசுகிறார். ஒருவனை அழிக்க வேண்டும், பழி வாங்க வேண்டும் என்று பேசுகிறார். ஆனால் இந்த அப்பாவி ஜனங்கள், ஏரோது ராஜா பேசுற சத்தம் இது அவருடையது அல்ல, தேவனுடைய சத்தம் என்று நம்பி அழிந்து போகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாங்களும் இந்த படப்பு பக்கத்துல ஊழியம் செய்யறோம். அநேக ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நாங்களும் எவ்வளவு பேர்ட்ட சத்தியத்தை சொல்றோம். ஆனா கேட்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஆனா நன்மையெல்லாம் பெற்றுக்கொள்வாங்க, ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொள்ளுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பொய்யா ஒருத்தன் போய் அவங்கள சொல்லுவான், அவன் பின்னாடி போவாங்க. இதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அநேக வருத்தமா இருக்கும். நாங்கள் அவர்களுக்காக பிரயாசப்படுவோம், இரவும் பகலும், எல்லாவற்றிலும், பணத்திலும், சரீரத்திலும், கண் விழிப்பிலும், உதவி செய்கிறதிலும், ஆலோசனை சொல்லுகளும், ஜெபிக்கிறதிலும் அவ்வளவு பிரயாசப்படுவோம். ஆனால் பாத்தீங்கன்னா பொய்யாய் ஒருவன் வந்து அது நடிப்போட, ஆக்டிங்கோட, நய வசனிப்போட, வஞ்சகத்தோட போய் சொல்லுவான் பாருங்க, அவங்க பின்னாடி போயிடுவாங்க. எங்க ஊழியத்துல நாங்க 17 வருடமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்க ஏரோது ராஜாவும் அப்படிதான் அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். அங்க இருக்கிறவங்க கேட்கலாம் இல்லையா, இது அவருடைய சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம் என்று பிரமிக்கிறார்கள். அவர் ராஜாவை புகழுகிறார்கள். இவர் யார்? தேவ சத்தம் பேசுகிறவர்கள், தேவ ஊழியத்தை செய்கிறவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள், தவறு செய்ய மாட்டார்கள், பிறரை பழி வாங்க மாட்டார்கள். இங்க ஏரோது ராஜா பேதுருவை பழி வாங்க வேண்டும் என்று. பிரியமானவர்களே, இங்கே நாம் நம் வசனத்திலே பார்க்கிறோம். 19வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இந்த ஏரோது யார் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே மக்கள் சொல்லுகிறார்கள், இது தேவனுடைய சத்தம் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை யாரும் கேட்கவில்லையா? உங்களுடைய குடும்பத்துல உங்களை யாரும் ஏற்கவில்லையா? நல்லது சொல்லி நீங்கள் உங்களை ஓரம் கட்டுகிறார்களா? எங்களுடைய வாழ்க்கையில் அத்தனையும் நடந்தது. எங்கள் குடும்ப வாழ்க்கையிலிருந்து, என் வாலிப வாழ்க்கையிலிருந்து, என்னுடைய இந்த ஊழியத்தின் வாழ்க்கை வரைக்கும் எங்களை அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாங்கள் எங்க நண்பர்களோடு நான் ஊர்ல பழகும் போது நான் யார்ட்டையும் அதிகமா சேர மாட்டேன். அதிகமா என்னையும் யாரும் விரும்ப மாட்டாங்க. என்னை எல்லாவற்றிலும் ஒதுக்கி வைப்பார்கள். நண்பராக இருக்கட்டும்,
குடும்பமா இருக்கட்டும், சகோதரா இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், நாங்கள் இங்க ஜெபிக்க போகிற ஜனங்களாக இருக்கட்டும், எங்களை அற்பமா எண்ணி ஆமேன் எங்களை ஆமேன் ஒதுக்கி வைப்பார்கள். வேறொருவன் ஏமாற்றுக்காரன் வருவான், எங்களுக்கு காணிக்க 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா இன்னொருத்தன் வந்து 2000 5000 30,000 வாங்கிட்டு போயிருவான். அவனை தெய்வமா நினைச்சு ஐயா என்று சொல்லி கால் எடுத்து கும்பிடுவாங்க. ஆனா தெய்வ சத்தம் போல இருக்கும், இவங்க ஏமாத்தி ஆமேன் ஏமாந்து 20,000 30,000 வாங்கிட்டு போயிருவான். நாங்க 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு போய் உண்மையை சொல்லுவோம், ஆமேன் எங்களை நம்ப மாட்டார்கள். இங்கே அப்படித்தான் மக்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஏரேதுடைய சத்தம் தேவ சத்தம் போல இருக்கிறது என்று சொல்லி அந்த ஜனங்கள் ஏமாந்து போகிறார்கள். இன்னைக்கு நீங்க அப்படி யாராவது ஏமாந்து இருக்கீங்களா? பெரிய ஊழியக்காரர் வருகிறார், பெரிய பணக்காரர் வருகிறார், பெரிய அரசியல்வாதி வருகிறார், பெரிய பணக்காரன் வருகிறான், என்னுடைய பங்காளி பெரிய பணக்காரன் வருகிறான் என்று சொல்லி நீங்க ஏமாந்துருக்கீங்களா? வக்கீல்கிட்ட ஏமாந்துருக்கீங்களா? டாக்டர்கிட்ட ஏமாந்துருக்கீங்களா? பங்காளிட்ட ஏமாந்துருக்கீங்களா? உலக மனிதர்கிட்ட ஏமாந்துருக்கீங்களா? ஊழியத்துல ஏமாந்துருக்கீங்களா? பாஸ்டர் மூலமா ஏமாந்துருக்கீங்களா? பிரியமானவர்களே, இங்கேயும் அநேகர் வருவாங்க. தன்னை பெரியவனாக பெரியவனாக எண்ணி பெரியவனாக காண்பித்து என்னிடத்துல பணத்தை பிடுங்கும்படி பொருளாதாரத்தை பிடுங்கும்படி நான் கடந்த செய்தியில் நான் சொல்லியிருப்பேன். நான் அதை சொல்ல விரும்பவில்லை. இப்படியாக அநேகர் வருவார்கள். சத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போவாங்க, எங்களுக்குன்னா கடுப்பா வரும், கோபமா வரும், எரிச்சலா வரும். நாங்க தேவ சத்தம் நினைக்க மாட்டோம், இவன் அவனே பெருமைப்படுத்திக்கிட்டு தான் அப்படின்னு சொல்லி ஆமே நாங்க நினைச்சுக்கிடுவோம். இங்க நானே பாஸ்டர், எனக்கு வந்து 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு போவோம். வாரது 100 200 காணிக்க வாங்க, ஏதோ பொருளை வாங்க, ஏமாத்த. ஆனா 1.5 மணி நேரம் வந்து எனக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போவோம். எனக்குன்னா எரிச்சலா இருக்கும், ஏன்டா வந்தான் அப்படின்னு ஆகிப்போம். பிரியமானவர்களே, தேவ சத்தம் அல்ல, தேவ சித்தம் அல்ல. இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஏமாந்து போய் கொண்டிருக்கிறார்கள். மாடி வீடை பார்க்கிறார்கள், காரை பார்க்கிறார்கள், கோட்டு சூவை பார்க்கிறார்கள், ஆமீன் சத்தமா பேசினா பாக்குறாங்க, நல்ல பாட்டு பாடினா பாக்குறாங்க. அவங்களே சொல்றாங்க தேவ சத்தம், ஏமாந்து போகிறாங்க. பிரியமானவர்களே, அதெல்லாம் இங்கே ஆமீன் ஏரோது பேசுகிறார், மக்கள் தான் சொல்லுகிறாங்க. 22வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, அவன் தேவன் மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தார், அவன் புழு புழுத்து செத்தான். அல்லேலூயா. தேவ சத்தமா இருந்தா, தேவ சித்தமா இருந்தா அவன் செத்திருப்பானா? அவன் அழிந்து போயிருப்பானா? அவன் இங்க ஒரு ஆளை கொலை செய்ய வேண்டும் என்று 19வது வசனத்தை ஏறது அவனை தேடி காணாமல் போன போது காவல்காரனை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். இங்க தேவ சத்தம் சொல்றான். மக்கள், பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்துல பணம், ஆளுகை, பதவி, பட்டம், மேன்மை, உயர்வு பார்த்து மக்கள் மனிதர்கள் ஏமாந்து போகிறார்கள். பிரியமானவர்களே, எங்களே எத்தனை பேரை ஏமாத்த வந்தாங்க, ஏமாந்தான் போனோம். ஆனா தேவன் எங்களுக்கு அதை காண்பித்து கொடுப்பார். இன்றைக்கு நீ யாரை நம்பி ஏமாந்து போயிருக்கிறாய்? நீ யாரை நம்பி ஏமாந்து அழுது கொண்டு இருக்கிறாய்? உன் மாடி வீட்டுல புதுசா வீடு கட்டி கீழே 4 அறைகள், மேல ஒரு ரூம் உனக்காக போட்டுக்கொண்டு ஏமாத்தி விட்டார்களே, ஏமாந்து விட்டனே என்று அந்த புதிய வீட்டுல 6 மாதம் புதிய வீட்டுல நீ மேல ஒரு ரூம் உனக்காக கட்டி அந்த ரூம்ல நீ அழுதுகிட்டு இருக்க. யாரை நம்பி அழுதுகிட்டு இருக்க? யார் உன்னை ஏமாத்துனா? நீ யார்கிட்ட ஏமாந்த? நீ யாரை நம்பின? பிரியமானவர்களே, தேவ சத்தம் எது, தேவ சித்தம் எது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஏறது புழு புழுத்து செத்தான். மனிதர்கள் சொல்லுகிறார்கள் இது அவன் சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று சொல்லுகிறார்கள். தேவ சத்தம். தேவன் கொலை செய்வாரா? 19வது வசனத்துல ஏறது கொலை செய்ய ஆளை அனுப்பிவிட்டு இங்க பிரசங்கம் பண்ணுகிறான். 22வது வசனத்துல அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினாலே இங்க மக்கள் சொல்றாங்க தேவ சத்தம் என்று. இன்றைக்கு அப்படி யாரையா நம்பி ஏமாந்து நீ அழுது கொண்டு இருக்கிறாயா? இனி ஏமாந்து போகாதே.
எங்கள் ஊழியத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் சமுதாயத்தில், எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் ஜெபிக்க போற வீட்டில் எத்தனை பேரை எங்களை ஏமாத்துகிறார்கள், ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களெல்லாம் பார்த்து ஒதுக்கி வச்சிருவோம். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. இங்க ஏறுது அவன் ஜனங்களை ஏமாற்றுகிறான், ஜனங்களும் ஏமாறுகிறார்கள். இன்றைக்கு நீ யாரிடத்தில் ஏமாந்தாய்? யாரிடத்துல இப்பொழுது ஏமாந்து ஐயோ போச்சே என்று சொல்லி ஆமென் ரோட்ல அழுது கொண்டு வருகிறாய்? யாரிடத்துல நீ ஏமாந்தாய்? இன்னும் ஒருவன் உன்னை ஏமாத்த காத்து கொண்டிருக்கிறான். இன்னும் உன்னை ஏமாத்த ஒருவன் உன் வீடு தேடி வருவான், உன் வீட்டை தேடி வருவான். அவனிடத்துல நீ ஏமாந்து விடாதே, ஏமாந்து போகாது. ஜனங்கள் ஏமாற்றுகிறவர்கள் உண்டு, நல்லவர்களும் உண்டு. இங்க அவங்க சொல்றாங்க பாருங்க, மக்கள் சொல்றாங்க 22வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். பிரியமானவர்களே, இதே இன்னொரு அதே அப்போஸ்தலர் அதிகாரத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம் 37வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் ஒருவன் இருந்தான். 37வது வசனத்துல யூதாஸ் காரியத்தென்று ஒருத்தன் இருந்தான். இந்த தெயுதாஸ் என்பவனை 400 பேர் நம்பினார்கள். 400 people. The 400 people, the family, the life, the close, complete the life, close. தெயுதாஸ் என்பவனை நம்பின 400 family, 400 people, the 400 family, the life, the close. The Bible says where the speaking. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல தெளிவாய் தேவன் நமக்கு எழுதியிருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நம்பி அழிந்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் மந்திரவாதிகளை நோக்கி அழிந்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் கவர்மெண்ட் வேலைக்காக பணத்தை கட்டி கொண்டு அழுது கொண்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் இன்றைக்கு ஆமென் குடிகாரர்களுக்கு பெண்களை திருமணம் செய்து கொண்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் பிரசவ வேதனையில அழிந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் கஷ்டங்கள் கொடுமைகளை தாங்க முடியாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் யானும் யாரை நம்பி அழிந்து கொண்டிருக்கிறோம், யாரை நம்பி அழிய போகிறோம் என்று இந்த வேத வசனத்திலே நீ அதை பார்ப்பாய் என்றால், நீ அதை படிப்பாய் என்றால் நீ தப்பித்துக் கொள்ளலாம், நானும் தப்பித்துக் கொள்ளலாம். 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 5:36. ஏனென்றால் இந்த நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனா, அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அப்படின்னா அப்படின்னா அவ்வளவுதான், குப்பை கிடக்கும். இந்த ரோட்ல போறீங்க, மாங்காய் கொட்டை கிடக்கும், பிளா கொட்டை கிடக்கும், பாதாம் கொட்டை கிடக்கும், ஒரு குப்பை கிடக்கும், ஒரு பிரியாணி தின்னு போட்ட கவர் கிடக்கும். அதை நீங்க எடுக்குன்னு நினைப்பீங்களா? அதை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைப்பீங்களா? அதே ஒரு ரோட்ல ஒரு கோல்டு, ஒரு சில்வர், ஒரு இரும்பு கம்பி, ஒரு வாட்சி, ஒரு மோதிரம், ஒரு செயின், ஒரு பிரேஸ்லெட், ஒரு கட்டு பணம் கிடந்தா நீங்களும் எடுப்பீங்க, நானும் எடுப்பேன். நீங்க அவனை நம்பின 400 பேர் அவமாய் அவ்வளவுதான் ரோட்ல கிடக்கும். யாரும் அவனை பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவனை நம்பி அங்க எவ்வளவோ பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கு அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது.
ஒருவனை நம்பி பின் செல்லுகிறார்கள். ஒருவனை நம்பி பின் செல்லுகிறார்கள். எங்களே எவ்வளவு பேரோ கூப்பிட்டாங்க, வாங்க பாஸ்டர் உங்களுக்கு அங்கிலாம் தாரோம், கோல் தாரோம், பெரிய டாலர் தாரோம், வெறும் 35,000 தான், 40,000 தான், வாங்க அந்த கொம்பு இருந்துச்சுன்னா உங்களை சென்னையில எல்லாம் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி. வீட்டுல பொண்டாட்டி புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க நம்மளை மதிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்மளை ஊரே மதிக்கணும். இன்னொருத்தர் கூட பாஸ்டர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் 50,000, உங்களுக்கு 35,000, உங்களுக்கு கோலும் பிஷப்பு இதுவும் தார், வாங்க பெரிய டாலர் தார், ரோட்ல நடந்து போனீங்கன்னா உங்களை எல்லாரும் வந்தனம் பண்ணுவாங்க, வணக்கம் பண்ணுவாங்க, வேண்டாம் என்று சொல்லி இன்னைக்கு பாஸ்டராகவே இருக்கிறேன். நானாவே இருக்கிறேன், யாரையும் நம்பல. இவங்கள மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல யாரையுமே நம்பல. நாங்க நம்பி நிறைய ஏமாந்துட்டோம். இன்னைக்கு நீ யார நம்பி அவமாய் போயிட்டியா? இன்னைக்கு ஒன்று உதவாதவனா மாறிட்டியா? யாராலையும் மதிக்கப்படாத ஒருவனா மாறிட்டியா? தூக்கி எரியப்பட்ட ஒருவனா மாறிட்டியா? பிரியமானவர்களே, சற்று தியானியுங்கள், சற்று சிந்தியுங்கள். இங்கே யூதாஸ் என்று சொல்லுகிறார். பின்பு யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றி அநேக ஜனங்களை இழுத்தான், அவனும் அழிந்து போனான். அவனை நம்பினவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். குடும்பத்தோடு வந்திருப்பான், ஏதோ கூலி வேலை செஞ்சிருப்பான், ஏதோ ஒரு பணத்துக்கு 2 பணத்துக்கு அந்த நாட்களை வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. போச்சா? தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணாம்பாங்க. யாரை பின்பற்றி இன்னைக்கு தரித்திரதா இருக்கீங்க? யாரை பின்பற்றி இன்னைக்கு ஆமென் ஓ என்று அழுது கொண்டு இருக்கிறீங்க? இப்படிப்பட்டவங்களை நம்பாதீங்க, உன் கூட தான் இருப்பான், உன் வீட்டுல தான் இருப்பான், உன் ஊழியத்துல தான் இருப்பான், உன் ஆபீஸ்ல தான் இருப்பான், உன் வேலையில தான் இருப்பான், உன் காலேஜ்ல தான் இருப்பான், ஸ்கூல்ல தான் இருப்பான், படிப்புல தான் இருப்பான், உன் தெருவுல தான் இருப்பான், உன் மாடி அபார்ட்மெண்ட்ல தான் குடியிருப்பான். அவமாய் போனார்கள், இரண்டாவது சிதறடிக்கப்பட்டு போனார்கள். பிரியமானவர்களே, இவங்களை யார் எந்த லிஸ்ட்ல வைப்பீங்க? இன்னைக்கு இவங்களை நம்புறவங்க தான் இந்த தமிழ்நாட்டுல, சென்னை மாநிலத்துல, நான் எங்க ஊழியத்துல நான் அனுபவப்பட்டதுனால நான் பேசி கொண்டு இருக்கிறேன். இங்க யூதாஸ், அங்க ஒருத்தன் ஏறது, இங்க 2 பேர், ஒரு ஆள 400 பேர் காலி. இங்க 2 பேர் சேர்ந்தா எத்தனை 1000 பேர் செத்தாங்களோ அழிஞ்சாங்களோ தெரியல. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் யாரை நம்பி அழிந்து கொண்டு இருக்கிறோம்? இன்னும் ஒருவரை பார்த்து நான் முடித்து விடுகிறேன். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். இங்கே அகித்தோப்பேலை பத்தி இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் தெரியும், கிறிஸ்தவங்களுக்கு தெரியும். அகித்தோப்பேல் என்கிறவன், அவனுக்கும் பாருங்க 23வது வசனம், அகித்தோப்பேல் 16ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். அந்நாட்களில் அகித்தோப்பேலுடைய சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் இருந்தது. பிள்ளைங்க 2 பேத்துக்குமே இவன் சொல்றதுதான் கடைசியில குட்டிச்சோரா போச்சு. கடைசியில ஆமென் விளங்காம போச்சு, நாசமா போச்சு. இவன் யாரு அப்படின்னு தெரியல. இன்னைக்கு நிறைய பேரு ஆமென் எல்லாரையும் நம்பிதான் இருக்கிறாங்க. நான் ஏறது யாருன்னு உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்தேன் 19ஆம் வசனத்துல. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல ஏறது யார்? ஒரு கொலைகாரன், கொலை செய்ய தூண்டி வந்து இங்க பிரசங்கம் பண்றான். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 36 37வது வசனத்துல யூதாஸ், இவங்களை பின்பற்றினா விளங்குமா குடும்பம், விளங்குமா சபை, விளங்குமா மக்கள், விளங்குவாங்களா விசுவாசி? அழிஞ்சு போயிடுவாங்க. இந்த 3வது இவன் யாருன்னு பார்க்கிறோம். தேவ வார்த்தையை போல இருந்துச்சான், தேவ வசனம் போல இருந்துச்சான், தேவ வாக்கை போல இருந்துச்சான். இவங்க 2 பேரும் சொல்றாங்க, தாவீதும் அவங்க மகனும் சொல்றாங்க அப்படியே இருந்துச்சான்.
இவன் யாரு அப்படின்னு நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்குறேன். 21வது வசனம். இவன் ஆலோசனை கொடுக்குறான். எப்படி கொடுக்கணும்? சரிப்பா, உங்க அப்பாவுக்கு ஏத்தாப்புல நீ வந்துட்ட, நீ பிள்ளைக்கு வரமா அப்பா வந்துட்டாரு, அப்பாவுக்கு வரமா பிள்ளை வந்துட்டாரு, அதனால நீங்க 2 பேருமே ஊழியம் பண்ணுங்க, இல்லைன்னா ஆமா நீங்க அமைதியா போங்கன்னு சொல்லலாம். இவன் ஐடியா கொடுக்குறான். இவன் யாரு பாருங்க, இவனை பின்பற்றுதாங்க. இவன் தேவ வாக்கை போல இருந்துச்சான். இன்னைக்கு எத்தனை பேரு ஆமென் தேவ வாக்கை நம்பி ஏமாந்து, தீர்க்க தரிசனத்தை நம்பி ஏமாந்து, சுவிசேஷத்தை நம்பி ஏமாந்து, கள்ள போதர்களை நம்பி ஏமாந்து, கள்ள தீர்க்க தரிசிகளை நம்பி ஏமாந்து இன்னைக்கு நடு ரோட்ல நிக்கிற. ஏதோ ஒரு பாஸ்டர் நான் சொன்னதை கேட்டிருக்கிறேன். இந்த பொண்ணுக்கு வயிறு தொப்ப வயிறா இருந்துச்சான். ஒரு கூட்டத்துல போயிருக்கு, பாஸ்டர் பேர சொல்ல. தொப்ப வயிறா இருந்த உடனே கல்யாணமே ஆகல, 27 வயசு வாலிப பிள்ளை, கல்யாணமே ஆகல, வயிறு தொப்பையா இருந்திருக்கு. இவங்க அம்மா, அண்ணன், தம்பி எல்லாரும் ஜெபம் பண்ண போயிருக்கிறாங்க. அம்மாவுக்கு ஜெபம் பண்ணிட்டாங்க, அப்பாவுக்கு ஜெபம் பண்ணிட்டாங்க, தம்பிக்கு தங்கச்சிக்கெல்லாம், இந்த பொண்ணுக்கு ஜெபம். இது முக்காடை போட்டு வயிறு தொப்பையா இருந்த உடனே தலையில கை வச்சுட்டு, இயேசுவின் நாமத்தினால உன் கர்ப்பத்தி கனி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீ இந்த டிசம்பர் மாசம், அக்டோபர் மாசம் நீ ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார், நீ ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார். தேவன் சொல்லுகிறார், நீ ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார். ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு ஒரு 500 ரூபாய் காணிக்க கொடுத்துட்டு, பாஸ்டர் எனக்கு கல்யாணமே ஆகல, நீங்க ஆண் குழந்தை பிறப்பீங்கன்னு சொல்லுதீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு அப்படி ஒரு மாதிரி ஆயிட்டான். அல்லேலூயா. அன்னையோட அந்த பொண்ணு அந்த மீட்டிங்கே போறது இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எதை பாக்குறீங்க? ட்ரெஸ்ஸை பாக்குறீங்களா? வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பாக்குறீங்களா? அழகை பாக்குறீங்களா? கார் பங்களாவை பாக்குறீங்களா? வீடு மாளிகையை பாக்குறீங்களா? இல்ல அங்கிய பாக்குறீங்களா? கோலை பாக்குறீங்களா? பிரைஸ்லைட் செயினை பாக்குறீங்களா? அல்ல சத்தமான ஏறுடைய சத்தத்தை போல பாக்குறீங்களா? இல்ல பொய்யா அகித்தைப்பலுடைய ஆலோசனையை பாக்குறீங்களா? இங்க யூதாசை போல நடித்து உங்களை ஏமாத்தி பாதாளத்துல தள்ளுகிறாங்களா? யார பாக்குறீங்க? யார பார்க்க போறீங்க? எங்க அகித்தைப்பல் யார் என்று நான் காண்பித்து கொடுக்கும். இங்க தேவ வாக்கு போல இருக்குன்னு இவங்களே நம்புறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க 21ல அவன் சொல்றான் பாருங்க ஆலோசனை. அப்பொழுது அகித்தைப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டுக்காக உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டினிடத்திலே பிரவேசியும். இவருடைய தாவிதனுடைய மறுமனையாட்டிகள், இங்க தமிழ்நாட்டுல சொல்லுவாங்கல்ல வப்பாட்டிகள், சைடு ஒப்பாட்டிட்டு போய் பிரவேசியும். நாரிப்போம், நாத்தை எடுத்துரும், அவமானம் ஆயிப்போம், உங்க அப்பா ஓடிடுவார், இல்லைன்னா செத்துருவார், ஏதோ ஒன்று ஐடியம். இங்க அவன் வாக்கை இவங்க 2 பேரும் நம்புறாங்களாம். இன்னைக்கு நம்பி சென்னையில எத்தனை பேர் அழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நம்பி எத்தனை பேர் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நம்பி எத்தனை பேர் அழிய காத்துருக்கீங்க? இன்னைக்கு நைட்டு, நாளை காலையில, மத்தியானம், சாயங்காலம், இரவு, நடு சாமத்துல எத்தனை பேரு நம்பி நீங்க சாகன்ட்டு நினைச்சிருக்கீங்க, அழிய போன்னு நினைச்சிருக்கீங்க, சிதறடிக்கப்பட்டு போன்னு நினைச்சிருக்கிறீங்க, அவமாய் போன்னு நினைச்சிருக்கிறீங்க. பிரியமானவர்களே, தேவ சத்தம் உன்னை நோக்கி வருகிறது, உங்களை நோக்கி வருகிறது. யாரையுமே நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. தேவ சத்தம். இன்னைக்கு 3 பேரை குறித்து நான் பார்த்திருக்கிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? எங்களே எத்தனை பேரை ஏமாத்தினாங்க. 17 வருஷ ஊழியத்துல எத்தனை பேரை ஏமாத்தினாங்க. கர்நாடகா, பெங்களூர், பம்பாய், கேரளா, திருநெல்வேலி, தாம்பரம், கரப்பனாஞ்சேரி, படப்பை, தூத்துக்குடி, இங்க காஞ்சிவாக்கம், இன்னும் ஏமாத்தி வந்துகிட்டே தான் இருப்பாங்க. தேவன் உன்னை அழைத்த அழைப்புல, தேவன் சொன்ன வாக்குல, தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்துல, தேவன் காண்பித்த சொப்பனத்துல, உன்னோடு பேசின பிராமிஸ் வாக்கு தத்தத்துல ஆமீன் மட்டும் இரு. உன்னை எவனும் ஏமாத்த முடியாது. உன்னை யாரும் ஏமாத்த முடியாது. இயேசு உன்னை நேசிக்கிறார். ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக? எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தெய்வதாசை போல
யூதாசை போல ஏமாந்து சிதறடிக்கப்பட்டு அவமாய் போனவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. இனி அவர்கள் யாரிடத்துல ஏமாறாதபடி அகித்தேயர்களுடைய ஆலோசனைகளை போல அப்படி செஞ்சிடலாம், இப்படி செஞ்சிடலாம், அந்த பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம்னு ஆலோசனை செய்து இன்னைக்கு சீர்கட்டு சின்ன பண்ணமா இருக்கிற குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்க. ஏறதை போல சத்தமா பேசி தீர்க்க தரிசனம் பேசி சொப்பனம் பார்த்தேன்னு சொல்லி பேசி மக்களை ஏமாத்துகிற மக்கள், அவரை நம்பி ஏமாந்து போகிற மக்களை வேலையில கண்ணோக்கி பாருங்க. மாடி வீட்டுல ஒரு அறையில அழுது கொண்டு இருக்கிற அன்பு மகனை கண்ணோக்கி பாருங்க. மாடி வீட்டுல ஒரே ஒரு அறையை கட்டி வைத்து அதுல அழுது கொண்டு இருக்கிறவனை கண்ணோக்கி பாருங்க. மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் சாவுக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று சொன்னீர். வார்த்தை மூலமா இன்றைக்கு அநேகரை விடுவிக்கிறேன், வார்த்தை மூலமாய் அநேகரை காப்பாற்றுகிறேன், வார்த்தையின் மூலமாய் அநேகரை மீட்டுக் கொள்ளுகிறேன், வார்த்தையின் மூலமாய் அநேகருக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல இயேசப்பா. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஜெப உதவி வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுகிற நம்பர்ல நீங்கள் கால் பண்ணலாம். 8220163641. பாஸ்டர் பால் தாமஸ். படப்பை 211 கிலோமீட்டர், காஞ்சிவாக்கம் என்கிற வில்லேஜிலே நாங்கள் ஊழியம் செய்கிறோம் குடும்பமாக. உங்களுக்கு ஜெப உதவி எது வேண்டாலும் எங்களை அழையுங்கள். தீராத வியாதிகள் இருந்தால், மரண கட்டுகள் இருந்தால், பேய் பிசாசின் பிடியில் இருந்தால், இரத்த போக்குகள் இருந்தால், செய்வினை கட்டுகள் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தேவன் உங்களை விடுவிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.